நம்ம இருந்தா கூட இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அந்த படைப்பாற்றலுக்கு தெரியும். அது நமக்குள்ள இருக்கு, நம்ம அதுக்குள்ள ஒரு பகுதியா இருக்கு. ஆனா நம்மளுடைய அனுபவ அறிவும் படிப்பறிவும் டாமினேட் பண்ணுது. அதனால நமக்குள்ள இருக்க அந்த இயல்பான நம்மளுடைய அறிவு வந்து வெளிப்படுவதில்லை. இது இந்த ஊடகத்தின் வழியாக செயல்படுது. அதை வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய தன்முனைப்பை குறைக்கும் போது அந்த படைப்பாற்றல் வந்து முழுமையா தன்னை வெளிப்படுத்திக்கிற ஆரம்பிக்கும். இதைத்தான் சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இருந்து பழகணும் அப்படின்னு. நம்ம சும்மா இருப்பதுன்ற எதை சும்மா இருக்கணும்னா, மனமும் நம்மளுடைய முயற்சிகளும் அற்ற நிலையில இயல்பா இருக்கும்போது அந்த படைப்பாற்றலோட செயல்களை நம்ம உணர்வோம். அந்த தன்மைக்குள்ள போவோம். நம்ம முழுமையான மகிழ்ச்சியோடையும் இயல்பாகவும் இருக்க முடியும், நிம்மதியாகவும் இருக்க முடியும். நம்மளுடைய அறிவை வந்து அதாவது ஒரு தாய் தந்தையோட பாதுகாப்புல இருக்க குழந்தைக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு இருந்தா போதும். மற்ற விஷயங்களை நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் பாதுகாத்துக்கிறோம். தன் முயற்சியில எல்லாத்தையும் செய்யும் போது என்னன்னா, இப்ப நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் பெரிய நிலையில வளர்ந்ததா சொல்றோம். ஆனா எல்லாத்தோட நெட் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா பொல்யூஷன். காற்றுல இருந்து, நீர்ல இருந்து, மண்ணுல இருந்து, ஆகாயம் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பொல்யூட் பண்ணிட்டோம். அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய தன்முனைப்பு தான். நம்ம ஒரு பகுதிக்கு சார்ந்த நிலையில, சார்பு நிலையிலிருந்தே சிந்திக்கிறோம். முழுமையை பார்க்கறது இல்லையா. ஆனா இரையாற்றல்ங்கிறது எல்லா படைப்புல உள்ள எல்லாத்துக்கும் நன்மையை தரக்கூடிய விஷயத்தை பத்தி அது சிந்திக்கும். அந்த முறையில தான் செயல்படும். நம்ம அதுல வந்து ஓடிக்கிட்டு இருக்க வண்டியில குறுக்கு கம்பி விடுற மாதிரி நம்மளுடைய அறிவை பயன்படுத்துறோம். அப்பதான் வந்து சிக்கலை மாட்டிக்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நாட்டுல சுதந்திரத்துக்கு முன்னாடி 1,20,000 வகையான விதைகள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம படிப்பறிவு சார்ந்ததுனால என்ன நிலையில இருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். இயல்பான நம்மளுடைய நாட்டு ரகங்களை எல்லாத்தையும் இழந்துட்டோம். சாதாரண பால் அருமையான உணவுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பால் வந்து இப்ப நமக்கு தரமானதா கிடைக்கல, விலையும் அதிகமா இருக்கு. எந்த பழங்களையும் இயல்பா இப்ப இந்த சுவைத்து சாப்பிட முடியல. இதெல்லாம் காரணம் என்னன்னா நம்மளுடைய படிப்பறிவோட கேடுகள் தான். இது ஏன்னா வந்து பணத்தை சார்ந்திருக்கு, அதிகாரத்தை சார்ந்தவங்க கையில இருக்கு. அதைத்தான் நம்ம அறிவுன்னு சொல்றோம். இது இயல்பான உண்மையான அறிவா எப்படி இருக்க முடியும்? அப்ப நம்ம அறிவுங்கிறது ஒரு உதாரணம் சொல்றோம்னா, அணை கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம பெல்லிக்கோய்க்கு வந்து அணை கட்டினாரு. அவர் எங்கே கட்டினாருன்னா உற்பத்தி ஸ்தானத்துல கட்டினாரு. அவருக்கு தேவைன்னா அவருடைய ஃபேக்டரிகள் இயங்குறதுக்கு தேவையான மின்சாரம். ஆனா அந்த மழை நீர் ஆறா ஓடி வரும்போது உற்பத்தி இடத்துல இருந்து கடைசி முனை வரைக்கும், கடமடை வரைக்கும் எல்லாத்தையும் வளப்படுத்திட்டு இருந்துச்சு. 2 பக்கம் காடுகள் விரிஞ்சு காவிரிங்கிற பேர்ல இருந்துச்சு. அது அந்த அளவு அடர்ந்த காடுகளை தன் வேகத்துல வச்சிருந்ததா இந்த ஆறுகளோட போக்கு இருந்துச்சு. அணைகள் கட்டும்போது என்ன நடக்குது? அந்த அணைகள் கட்டப்படக்கூடிய பகுதி வந்து சதுப்பு நிலமா மாறிடுது. கடமடைக்கு தண்ணி வர்றது கிடையாது. வர்றது பூரா வறட்சியாகவும் பிரச்சனைகளாகவும் வருது. சில விஷயங்கள் சம்பாதிக்கிறதுக்காக பல விஷயங்கள் நம்ம இழக்கிறாங்க. சில நன்மைகளுக்காக பல விஷயங்கள் நம்ம இழக்கிறாங்க. இதைத்தான் அறிவுன்னு சொல்றாங்க. இது வந்து இதைத்தான் நான் சார்புள்ள அறிவுன்னு சொல்றேன். அறிவு எப்படி இருக்கணும்? நம்ம அந்த காலத்துல வந்து கரிகாலன் வந்து கல்லணை கட்டினா சொல்லுவாங்க. அது தடுப்பு அணை. அது கடைசி தண்ணி கடல்ல போய் சேர்க்காம கொஞ்சம் தடுத்துருந்து அதை பயன்படுத்துறாங்க. அப்படி அந்த தடுப்பணைகள் கட்டுறதுனால எந்த பாதிப்பும் எங்கேயுமே வரப்போறது இல்லை. ஏன்னா அந்த தடுப்பணைகளை தாண்டி தண்ணி போய்கிட்டே இருக்கும். அந்தந்த பகுதியில் தண்ணி நிற்கும். எல்லா இடமும் வளமா இருக்கும். இது போலதான் நம்ம அறிவுங்கிறது இயல்பானதா இருந்துச்சுன்னா சிறப்பா இருக்கும்.